பலரும் பார்க்காத டோரேமோனுடைய கடைசி எபிசோட் இப்படித்தான் இருக்கும். ஆரம்பத்துல எப்பயும் போல ஸ்கூல் முடிஞ்சு நோபிட்டா அழுதுகிட்டே வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்து டோரேமோன் கிட்ட ஜியான் இன்னைக்கும் என்ன அடிச்சுட்டான், நீ அவனை ஏதாவது பண்ணு அப்படின்னு சொல்றான். அதுக்கு டோரேமோன் பதிலே பேசாம சில மாதிரி உட்கார்ந்திருக்கான். உடனே பயந்து போன நோபிட்டா ஃபியூச்சர்ல இருக்கிற டோரேமிக்கு வீடியோ கால் பண்றான். அப்ப டோரேமி என்ன சொல்றா அப்படின்னா, டோரேமோனோட பேட்டரி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றா. அதுக்கு நோபிட்டா பேட்டரி தானே, அதை மாத்திரலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு டோரேமி கேட்டப் ரோபோட்ஸ்க்குலாம் மெமரி அப்படிங்கிறது அதோட காதுல தான் இருக்கும். டோரேமோனோட காதை ஏற்கனவே எலி கடிச்சதுனால மெமரி பேக்கப் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறா. இதுக்கப்புறம் தான் நோபிட்டாக்கு புரியுது டோரேமோனோட மெமரி ஃபுல்லா போயிருச்சு அப்படின்னு. அதுக்கப்புறம் நோபிட்டாக்கு ஒரு யோசனை வருது, டைம் டிராவல் பண்ணி போய் டோரேமோனை காப்பாத்தலாம் அப்படின்னு. ஆனா ஃபியூச்சர்ல இருக்கிற கவர்மெண்ட் டைம் டிராவலை பேன் பண்ணிட்டாங்க. சோ டைம் டிராவலும் பண்ண முடியாது அப்படின்னு டோரேமி சொல்றா. இப்ப ரொம்பவும் சோகமான நோபிட்டா டோரேமோன் கூட இருந்த மெமரிஸ் எல்லாம் அவன் நினைச்சு பாக்குறான். டோரேமோனை முதல் தடவை பார்த்தது, அவங்க கூட சண்டை போட்டது, அப்புறம் அவங்க கூட நிறைய மிஸ்டரிஸான பிளேஸ்க்கு எல்லாம் போனது அப்படின்னு எல்லாத்தையும் யோசித்து பாக்குறான். இதுக்கப்புறம் தான் நோபிட்டாக்கு ஒரு யோசனை வருது, ஏன் டோரேமோனை நானே சரி பண்ண கூடாது அப்படின்னு. இதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு நோபிட்டா நல்லா படிச்சு ஒரு சயின்டிஸ்ட் ஆயிடுறான்.